ஹாய் மக்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ தமிழில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கிற ஆப்ரேஷன் சஃபீத் சாகர் சீரீஸோட முழு கதை விளக்கத்தை தாங்க பார்க்க போகிறோம். இந்த கதை முழுக்க முழுக்க நம்ம கார்கில் போரை அடிப்படையாக கொண்டதுங்க. ஆனால் இந்த போரில் இந்திய விமானப்படை எவ்வளோ பெரிய ஸ்கெட்ச் போட்டு பாகிஸ்தானை அடித்து விரட்டினாங்க, பாகிஸ்தான்காரனுங்க எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக காட்டியிருக்காங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோ அஜய் கிளம்பி கோல்டன் ஆரோஸ் ஏர்பேஸுக்கு வராருங்க. அங்கே டோனின்னு ஒருத்தர் அவரை வரவேற்று மற்ற பைலட்ஸுக்கு புது கோச்சை அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அப்போ டோனி எல்லார்கிட்டையும் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடக்க போகிற அமைதி பேச்சுவார்த்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு ஒவ்வொரு பைலட்டும் அவங்களோட கருத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உள்ள வர நம்ம அஜய், அரசியல்வாதிங்க என்ன வேணா பண்ணட்டும், நமக்கு அதை பற்றி கவலை இல்லை, எதிரியை போட்டு தள்ளுறது தான் நம்ம வேலை, அதை மட்டும் கரெக்டாக செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக்கை பேசுகிறாருங்க. அப்படியே கட் பண்ணா சீன் பாகிஸ்தானில் இருக்கிற ராவல்பிண்டிக்கு மாறுது. அங்கே ஜெனரல் முசாஃபர்னு ஒரு வில்லங்க ஒரு பக்கம் இந்தியா கூட அமைதி பேச்சுவார்த்தை நடக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே இன்னொரு பக்கம் காஷ்மீரை கைப்பற்றணும்னு ஒரு பயங்கரமான ஸ்கெட்ச் போடுறாங்க. அப்படியே கட் பண்ணா பாகிஸ்தான் அதிபர் இல்லத்தில் எல்லாருமே கூட்டமாக கூடுறாங்க. அங்கே பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் தலைமையில் பெரிய பெரிய அமைச்சர்கள் கூட்டமே நடக்குதுங்க. வழக்கம் போல் அங்கேயும் காஷ்மீர் மேட்டரை தான் தூக்குறாங்க. ஆனால் நவாஸ் ஷெரீப்புக்கு அமைதியை விரும்புறதுனால இந்த தாக்குதலுக்கு பெர்மிஷன் கொடுக்க மறுத்துடுறாருங்க. அப்படியே கட் பண்ணா இங்கே இந்தியாவில் நம்ம பைலட்ஸ் பயங்கரமான ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. அங்கே தாலி கோபின்னு 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேருமே ஃபைட்டர் ஜெட்டில் பறக்குறாங்க. ஆனால் நம்ம தாலி யார் பேச்சையும் கேட்காம ஜெட்டை அநியாயத்துக்கு ஒசரத்துக்கு கொண்டு போகிறாங்க. அதை பார்த்து கேபினில் இருக்கிற சாவுன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் செம கடுப்பாகிறார். இவங்க போகிற இந்த ரூட்டு பயங்கரமான மேகமூட்டம் இருக்கு, மேலே போகாதன்னு சாவு கத்தி தடுத்தாலும் தாலி அது காதலையே வாங்காமல் கோபி கூட சேர்ந்து மேகத்துக்குள்ளே ஜெட்டை விடுறாங்க. அவ்வளோதாங்க, 2 ஜெட்டும் மேகத்துக்குள்ளே போன அடுத்த செகண்ட் ராடார் சிஸ்டத்துலேருந்து மறைஞ்சிடுதுங்க. பேஸில் இருக்கிற எல்லாத்துக்குமே பிபி ஏறி போச்சு. ஆனால் அங்கே மேகத்துக்குள்ளே சுற்றி கும்மிருட்டு பயங்கரமான மின்னல்னு 2 பேருமே மரண பயத்தை கண்ணில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மின்னலில் ஏதாச்சும் ஒன்று ஜெட்டு மேலே பட்டா கூட அவ்வளோதாங்க, ஸ்பாட் அவுட்டு தான். ஆனால் நம்ம தாலியும் கோபியும் கெத்து காட்டி அந்த ஆபத்தான மேகத்தை பிளந்துட்டு பத்திரமா பேஸுக்கு லேண்ட் ஆகுறாங்க. அடுத்து நடக்கிற கிளாஸில் ரூலை மீறினதுக்காக அஜய் தாலியை ஒரு வாரத்துக்கு ப்ளே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஆனால் தாலி எதிர்த்து பேசவே கடுப்பான அஜய் அந்த தண்டனையை 2 வாரமாக ஏற்றிடுறாரு. தாலி எவ்வளவோ சாக்கு போக்கு சொல்லியும் அஜய் கேட்கவே இல்லைங்க. அப்போ உள்ள வர போல்டின்னு ஒரு ஆஃபீஸர், உனக்கு பக்கத்தில் ஃபியூல் மிச்சமாகிற அளவுக்கு ஒரு சேஃபான ரூட் இருந்துச்சேடா அப்படிங்கிற மாதிரி போட்டு உடைக்கிறார். வழி இருந்தோம் தாலி வேணும்னே தான் ரிஸ்க் எடுத்ததை ஏற்றுக்கும் போது அஜய் செம கடுப்பாகிறார். அப்படியே கட் பண்ணா சீன் இந்தியாவில் இருக்கிற கார்கிலுக்கு மாறுது. அங்கே சில பாகிஸ்தான் தீவிரவாதிகளும் ஊடுருவல் வீரர்களும் திருட்டுத்தனமாக உள்ள புகுந்து இந்திய எல்லை பகுதிகளை நோட்ட விடுறாங்க. பிளான் படி எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு உடனே ஜெனரல் முசாஃபருக்கு ஃபோன் போட்டு விஷயம் சொல்கிறாங்க. அப்போதாங்க அந்த பாகிஸ்தான்காரங்களுக்கு தெரிய வருது, இந்திய எல்லையில் இருந்த சில போஸ்ட்டுகளுக்கு பனிப்பொழிவு காரணமாக காலியாக இருக்குது அப்படிங்கிற விஷயம். சரி, இதுதான் சரியான சான்ஸ்னு இந்திய எல்லைக்குள்ளே ஊடுருவ பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் பிளான் போடுறாங்க. இதையெல்லாம் பிரதமர் நவாஸ் ஷெரீப்புக்கு சுத்தமாக தெரியாதுங்க. இன்னொரு பக்கம் சஸ்பெண்ட் ஆன கடுப்பில் நம்ம தாலி சுற்றிட்டு இருக்கான். அப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கோபியும் செங்கியும் வாடா அஜய் வீட்டில் போய் சம்பவம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு பைக்கில் கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணால் சீன் ஒரு எஸ்டிடி பூத்துக்கு மாறுது. அங்கே எஸ்டிடி பூத்தில் நம்ம போல்டி அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருக்கான். அவளோ என்னை வந்து கூட்டிகிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கூடா அப்படிங்கிற மாதிரி அழுகுறா. ஆனால் போல்டி நைஸாக அதெல்லாம் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி கையை விரிக்கிறாங்க. அப்போ அங்கே பைக்கில் வர தாலி கேங் போல்டி என் கூட கூட்டிகிட்டு அஜய் வீட்டுக்கு போகிறாங்க. மாதம் சம்பவம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போன பசங்களுக்கு அங்கே செம ஷாக்குங்க. அஜய் வீட்டில் பயங்கர சைலண்ட் அட்மாஸ்பியருங்க. அஜயோட மனைவி அல்கா பசங்களுக்கு அன்பா சமைச்சு போடலாம்னு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அல்கா அங்கிருந்த காய்கறி வெங்காயம் தக்காளி எல்லாம் பசங்க முன்னாடி கொண்டு வந்து வச்சு சமைச்சு தர, முதல்ல இதை வெட்டுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வேலையை ஏவுறாங்க. அஜய் மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே, தம்பிங்களா வீட்டில் மேம் சொல்றது தான் சட்டம், நான் சும்மா குடிதான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பந்தா பண்ணுறாருங்க. வழி இல்லாமல் நம்ம பசங்களும் காய்கறி வெட்ட உட்காந்துருக்காங்க. சாப்பிடும்போது தாலி குறும்புத்தனமா போல்டியோட வாலெட்டை பிடுங்க வச்சுக்கிறான். 2 பேருக்கும் நடுவில் வாலெட்டுக்காக பயங்கர சண்டை நடக்குது. கடைசியில் போல்டி ஒரு இழுப்பா வாலெட்டை இழுக்க அந்த வேகத்தில் தாலியோட மூக்கில் பலமாக அடிபட்டு ரத்தம் கொட்ட ஆரம்பிக்குது. இதை பார்த்தா அஜயும் அல்காவும் அமைதியாக சும்மாவே இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா பாகிஸ்தானில் அந்த வில்லன் அதிகாரி நவாஸ் ஷெரீப்பை சந்திக்கிறான். எல்லையை கைப்பற்ற நிறைய படை வீரர்கள் தேவைப்படுறதுனால லீவில் இருக்கிற ராணுவ வீரர்களோட லீவை கேன்சல் பண்ண அனுமதி கேட்குறாங்க. இதையெல்லாம் நாட்டு பாதுகாப்புக்கு தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நவாஸ் ஷெரீப்பை நம்ப வச்சு பர்மிஷனை வாங்குறான். இன்னொரு பக்கம் நம்ம கோல்டன் ஆரோஸ் ஏர்பேஸில் மாதவின்னு ஒரு பொண்ணு வந்து டோனியை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே அவளை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்த சீனில் நம்ம போல்டி மூச்சு வாங்கிட்டே டோனியோட கேபினுக்கு ஓடி வரான். பார்த்தா அங்கே ஆல்ரெடி மாதவி உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்போ தாங்க புரியுது, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்ன போல்டியோட கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த மாதவி தான் அப்படிங்கிற மாதிரி.
பொண்ணு வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாங்க. அங்க நிக்கிற அஜய்க்கு இப்போ ஒரு கவலைங்க. இந்த பொண்ணு தங்குறதுக்கு எங்க போவா? உடனே மாதவி நம்ம வீட்டிலேயே தங்கிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அஜய் ஐடியா தரார். அடுத்த கிளாஸ்ல எல்லா பைலட்ஸோட டீம்ஸையும் மாத்தி அமைக்கிறாங்க. அதோட நம்ம தாலியோட சஸ்பென்ஸையும் கேன்சல் பண்றாங்க. ஆனா செம ட்விஸ்ட் என்ன தெரியுமா? தாலிக்கு ஜோடியா நம்ம போல்டியை போடுறாங்க. 2 பேருக்கும் ஆகாததுனாலே ஒன்னா வேலை செஞ்சு ஆக வேண்டிய கட்டாயங்க. அப்போ நடக்கிற கிளாஸ்ல அஜய் ஒரு ட்ரிக்ஸ் சொல்லி தராரு. ராடார் சிஸ்டத்துல இருக்கிற ஒரு சின்ன கிளிச்சை யூஸ் பண்ணி எதிரியை எப்படி ஏமாத்துறது அப்படிங்கிற மாதிரி வளர்க்குறாரு. 5 ஃபைட்டர் செட்டையும் ஒரே தூரத்துல பக்கம் பக்கமா பறக்க வச்சா எதிரியோட ரேடார்ல 5 புள்ளியா தெரியாம ஒரே ஒரு புள்ளியா தான் தெரியும். எதிரி அதை ஏதோ ஒரு சாதாரண பாசஞ்சர் பிளேன்னு நினைச்சு ஏமாறுவான். அவன் உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்குள்ள நாம பிரிஞ்சு போய் அட்டாக் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை பிராக்டிஸ் பண்ண அஜய் எல்லாத்தையும் பறக்க சொல்றாரு. ஆனா இங்க நம்ம போல்டி பயங்கர ப்ரெஷர்ல பதறி போயிருக்காங்க. ஒரு பக்கம் லவ் பண்ண பொண்ணு ஊரை விட்டு ஓடி வந்து வீட்டில் உட்காந்துருக்கா. இன்னொரு பக்கம் இந்த டேஞ்சரான ட்ரைனிங். மற்ற பைலட்ஸ் எல்லாம் ஸ்பீடை கரெக்டா மெயின்டைன் பண்ண போல்டி மட்டும் பயத்துல ஸ்பீடை ஏத்தி இறக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல பயம் உச்சத்துக்கு போகவே கண்ட்ரோலை இழக்கிற போல்டி அசம்பாவித எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உடனே மிஷனை அபார்ட் பண்றாங்க. எல்லா ஜெட்டும் டக்குன்னு பிரிஞ்சிடுது. சாயந்தரம் எல்லாரும் ஒன்னா உட்கார்றப்போ போல்டி தன்னோட தவறை ஒத்துக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா சீன் பாகிஸ்தான்ல இருக்கிற ஸ்காட் ஆர்மி பேஸுக்கு மாறுது. அங்க வர்ற ஒரு அதிகாரி தீவிரவாதிகள் மாதிரி இருக்கிற கூட்டத்தை பார்த்து ஷாக் ஆகி நிற்கிறார். அப்போ அங்க இருக்கிற ஜாவேத், டேய் இவங்க உண்மையான முஜாஹித் தீவிரவாதிகள் இல்லடா, தீவிரவாதிகள்ல இருக்கிற நம்ம பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள். இவங்களை வச்சு இந்தியா மேல தாக்குதல் நடத்தினா பாகிஸ்தான் மேல பழியே வராது, நாங்க ஒன்றும் படலன்னு சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தன்னோட நரித்தனமான பிளானை சொல்றாங்க. இந்த ஷாக்கிங்கான நியூஸை கேட்ட அந்த அதிகாரி உடனே ராவல்பிண்டிக்கு வந்து ஜெனரல் முசாஃபர் கிட்ட விஷயத்த சொல்றான். ஆனா முசாஃபருக்கு இதெல்லாம் ஆல்ரெடி தெரியுங்க. பிரதமர் நவாஸ் ஷெரீப்புக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாதே அப்படிங்கிற மாதிரி அவர் பெர்மிஷன் தருவாரா? அந்த அதிகாரி பயந்து கேட்க, நேரம் வரும்போது அந்த அப்ரூவலை எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போடா அப்படிங்கிற மாதிரி முசாஃபர் கேஷுவலா கெத்து காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணா தீவிரவாதி வேஷத்துல இருக்கிற அந்த பாகிஸ்தான் ஆர்மி ஆளுங்க எல்லாம் காஷ்மீரோட ஒவ்வொரு முக்கியமான பாயிண்டை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க. இந்தியா பாகிஸ்தான் இடையில அமைதி பேச்சுவார்த்தை நடக்கிற அந்த முக்கியமான நாள் வருதுங்க. ஆனா பாகிஸ்தான் ராணுவத்துல இருக்கிற முஷ்ரப் மாதிரியான சில அதிகாரிகளுக்கு இந்த அமைதி பேச்சுவார்த்தையில சுத்தமா விருப்பம் இல்லைங்க. அப்படியே கட் பண்ண இங்க நம்ம போல்டிக்கு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பயங்கர ப்ரெஷர் கொடுக்குறான். ஆனா போல்டி இப்போ ஆபீஸ்ல ஆல்ரெடி நிலைமை செம டைட்டா போயிட்டு இருக்குடி அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்கறான். உன்னை நம்பி வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி மாதவி ஃபீல் பண்றா. இந்த டென்ஷன்ல ட்ரைனிங் பண்ண போற போல்டி பயத்துல கண்டபடி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண மற்ற பைலட்ஸ் அவனை சமாதானப்படுத்தி ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்தியா பாகிஸ்தான் அமைதி கூட்டத்துல நம்ம இந்திய பிரதமர் வாஜ்பாய்ஜி அமைதியோ நட்பும் தான் 2 நாட்டுக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஸ்பீச் கொடுக்குறார். ஆனா மேடையில இருக்கிற பாகிஸ்தான் தளபதி முஷரப்புக்கு இந்த அமைதி பேச்சுவார்த்தை சுத்தமா பிடிக்கலங்க. இந்தியா பேசுற அமைதி எல்லாம் வெறும் டிராமான்னு நினைச்ச முஷரப் மரியாதை நிமித்தமா கூட நம்ம பிரதமர் வாஜ்பாய்ஜிக்கு சல்யூட் அடிக்காம திமிர அடிக்கிறான். இதை பார்த்து பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்புக்கு முஷரப் மேல செம கடுப்பாகிறார். அப்படியே கட் பண்ணா இங்க அஜய் மனைவி அல்காவும் போல்டியோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதவியும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அல்காவுக்கு அஜய் மேல எப்படி லவ் வந்துச்சு, போல்டியும் மாதவியும் எப்படி மீட் பண்ணாங்கன்னு 2 பேரும் ரொமான்டிக்கா கதையா பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அஜய் அவரோட மனைவியின் டோனியோட வீட்டுக்கு டின்னருக்கு போயிருக்காங்க. அப்போ அங்க பதட்டமா ஓடி வர போல்டி, சார் எனக்கு வேற செக்ஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும், அப்போதான் இந்த ஆபத்தான ப்ரெஷர் குறையும் அப்படிங்கிற மாதிரி போல்டி சொல்றான். விஷயம் என்னன்னா இப்ப இருக்கிற இந்த டீம்ல உயிருக்கே ஆபத்து அதிகங்க. இதனாலதான் மாதவியோட வீட்டுல கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. இதுவே ரிஸ்க் இல்லாத வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டா ஜாலியா மாதவியை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போல்டி பிளான் போடுறாங்க. ஆனா அவனோட இந்த சுயநலமான பேச்சை கேட்டு அங்க இருந்த டோனியும் அஜய் அமைதியா முறைக்க எதுவும் பேசாம போல்டி அங்கிருந்து கிளம்புறாங்க. ஒரு வழியா இந்தியா பாகிஸ்தான் இடையில அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. அப்படியே ரியல் வரலாற்று வீடியோ ஃபுட்டேஜையும் நமக்கு காட்டுறாங்க. இங்க ஏர்பேஸ்ல பார்த்த நம்ம போல்டியை காணாங்க. தேடி பார்த்ததும் அவன் சிக்காததுனால தாலி ஓடி வந்து அஜய் கிட்ட, சார் போல்டி செம மென்டல் ப்ரெஷர்ல இருக்கான், அவனை தூக்கிட்டு வேற ஆளை போடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா அஜய் எதுவுமே பேசாம கடிகாரத்தை பார்த்துட்டு ஈவினிங் எல்லாரும் பைக் எடுத்துட்டு கிரவுண்டுக்கு வாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்படியே கட் பண்ண அங்க பாகிஸ்தான்ல நைட் நேரத்துல ஜெனரல் முஷரப் பிரதமர் நவாஸ் ஷெரீப்புக்கு போனை போட்டு இந்தியாவுக்கு எதிராக உசுப்பேத்தி நீங்களே நேர்ல வந்து பனிமலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். நவாப் ஷெரீப்பும் வர சம்மதிக்கிறார். இன்னொரு பக்கம் கிரவுண்ட்ல எல்லாருமே பைக்ல வந்து நிக்கிறாங்க. அங்க அஜய் பசங்க கையில கைத்த கொடுத்து ஒரு விசித்திரமான டாஸ்க் தராருங்க. ஜெட்ல எப்படி பக்கம் பக்கமா பறக்க பிளான் பண்ணமோ அதே மாதிரி இப்ப பைக்ல கைத்த கட்டிக்கிட்டு போகணும், நடுவுல கயிறு இருந்தா அவ்வளவுதான், ஃபர்ஸ்ட்ல இருந்து முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அஜய் சொன்ன மாதிரியே எல்லா பைக்கும் கயிறால ஒன்னா கட்டி ஒட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் தூரம் போறதுக்குள்ளே கயிறு டக்குன்னு அருந்து விழுந்துருது. யாருமே ஸ்பீடை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணாம ஒருத்தன் வேகமா ஓட்டுறான், இன்னொருத்தன் ஸ்லோவா போறான். இதுக்கு நடுவுல நின்ன நம்ம போல்டி மன அழுத்தத்துல இருக்கிறதுனால அவன் பண்ற தப்பால தான் கயிறு அடிக்கடி அருந்து விழுந்துகிட்டே இருக்குங்க. உன்னாலதான டாஸ்க் சொதப்புது அப்படின்னு சொல்லி டீம் பசங்களுக்குள்ளே பயங்கரமான சண்டை வெடிக்குது. பசங்க சண்டை போடுறத அஜய் அமைதியா பாத்துக்கிட்டு இருக்க விசில் அடிச்சு எல்லாரையும் மறுபடியும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே கூப்பிடுறாரு.
இந்த தடவை போல்ட் எல்லாருமே கரெக்டாக 40 ஸ்பீடில் போவோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் தராரு. 40 ஸ்பீடு ஃபிக்ஸ் பண்ணி மீட்ரு பார்த்துட்டே பைக் ஓட்டி ஒரு வழியாக டாஸ்கையும் முடிக்கிறாங்க. ஆனால் நம்ம அஜய் விடுவாராங்க. டக்குன்னு வந்து எல்லா பைக் ஸ்பீடோ மீட்ரு மேலேயும் செல்லோ டேப் போட்டு ஒட்டி மறைச்சிடுறாரு. மீட்டரை பார்த்து யார் வேணாலும் பைக் ஓட்டலாமா, இப்போ ஸ்பீடு பார்க்காம ஓட்டுங்கடா அப்படிங்கிற மாதிரி சேலஞ்ச் பண்ணுறாரு. ஸ்பீடா மோட்டர் இல்லாமல் எல்லாருமே ஒருத்தர் வேகத்தை இன்னொருத்தர் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி செம சிங்கிள் லைனில் ஓட்டி ஜெயிக்கிறாங்க. இதை பார்த்து அஜய் சாட்டிஸ்ஃபிகேஷனோட சிரிக்கிறார். அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில் நவாப் ஷெரீப் பரிமலைக்கு வராருங்க. அங்கே இருக்கிற முஷரப் சில உயரமான மலை சிகரங்களை காட்டி இதையெல்லாம் நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி ஆசையை தூண்டி விட்டு நவாப் ஷெரீப் கிட்ட இருந்து பெருமிஷனையும் வாங்கிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஃபைட்டர் பைலட்ல எல்லாருமே மறுபடியும் ஜெட்ல அதே பிராக்டிஸை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த தடவை டோனியும் அஜய்வியும் கூட வராங்க. பயிற்சியில இருக்கும்போது திடீர்னு எதிரி நாட்டு ஃபைட்டர் ஜெட்டு குறுக்க வருதுங்க. ஆனாலும் நம்ம பசங்க சாதுரியமா அவங்கள டைவர்ட் பண்ணி எதிரி பகுதிக்குள்ள ரகசிய புகைப்படங்களை போட்டோ எடுத்துட்டு கச்சிதமா பேசுக்கு திரும்புறாங்க. இந்த சக்சஸை கொண்டாட ஈவினிங் செம பார்ட்டியும் நடக்குது. அப்படியே கட் பண்ணா போல்டி மாதவியை சீக்கிரட்டா ஏர்பேஸுக்கு கூட்டிட்டு வந்து ஃபைட்டர் ஜெட்ல உட்கார வைக்கிறாங்க. எனக்கு இந்த ஜெட் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நீயும் முக்கியம்டி, எனக்கு ரெண்டுமே வேணும், எதையும் விட்டு தர முடியாது அப்படின்னு சொல்லி தன்னோட மனசுல இருக்கிற ஆசையை சொல்றான். போல்டி சொன்னதை புரிஞ்சுக்கிட்ட மாதவி சமாதானமாகி 2 பேரும் பார்ட்டியில் ஜாலியாக டான்ஸ் ஆடுறாங்க. கட் பண்ணா கதை அப்படியே மே 5, 1999, அதாவது 3 மாதம் முன்னாடி போகுதுங்க. இந்திய ராணுவ வீரர்கள் ரோந்து பணியில் இருக்கும்போது பனிமலையில் மறைஞ்சிருந்த எதிரிகள் திடீர்னு கொடூரமாக துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. ஏற்கனவே பாகிஸ்தான் ஆட்கள் அந்த இடத்த ஆக்கிரமித்து வச்சிருந்தால நம்ம வீரர்கள் பலியாகிறாங்க. இந்த ஷாக்கிங் நியூஸ் இந்திய ஆர்மி பேஸுக்கு எட்டவும் எல்லாருமே பதறி போகிறாங்க. இந்திய மலையில் வந்து அட்டாக் பண்ணுறது யாருடா அப்படின்னு சொல்லி யாருக்குமே எதுவுமே புரியலை. இது கண்டிப்பாக பாகிஸ்தான் பண்ண வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்தியா சந்தேகப்பட, பாகிஸ்தானும் நரித்தனமா ஐயோ அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைப்பா, அவங்க எல்லாம் தீவிரவாதிக அப்படின்னு சொல்லி அடித்து சாதிக்குது. ஆனாலும் இந்திய ராணுவத்துக்கு சந்தேகம் தீரலைங்க. உண்மை என்னன்னு தெரிஞ்சிக்க அதிகாரி பட்னி தன் டீமோட ஹெலிகாப்டரில் போய் மலையை சுற்றி பார்த்து சர்வே எடுக்க பிளான் பண்ணுறாரு. அப்படியே கட் பண்ண அங்கே அஜய் ஜாலியாக பொண்டாட்டி அல்காவும் ஜீப்பு ஓட்ட கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ அங்கே டோனியும் இன்னொரு அதிகாரம் சீரியஸாக வராங்க. அஜய் உடனே வண்டியை விட்டு இறங்கி அவங்கள நோக்கி போறாருங்க. அங்கே ஒரே சுடுகாட்டு அமைதி. அஜய் அந்த அதிகாரிகள் கிட்ட பேசிட்டு பொண்டாட்டி அல்காவை அமைதியா பார்க்க ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு புரிஞ்சிருது. அப்படியே கட் பண்ணா 15, 1999, கார்கில் போர் தொடங்கி 12வது நாள் ஆச்சுங்க. சண்டை வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. ஆனா இந்த போர் விஷயம் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்புக்கு இன்னும் தெரியவே இல்லை. சரி இனிமே உண்மையை மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லி முஷரப் நவாஸ் கிட்ட விஷயத்த சொல்ல கிளம்புறார். இன்னொரு பக்கம் டோனியோட பொண்டாட்டி அவனை கோல்டன் ஏரோஸ்பேஸ்ல கொண்டு போய் விடுறாங்க. அங்கே அஜயும் அவரோட மனைவியும் கிளம்புவதற்காக பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்வெட்டரை நெய்துக்கிட்டே அடிக்கடி அஜய்க்கு அளவெடுத்து பார்க்குறான். அஜய் சிரிச்சுக்கிட்டே கவலைப்படாதடி, என்னோட பர்த்டேக்குள்ளே நான் கண்டிப்பாக திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு அல்காவுக்கு ஒரு கெத்தான சல்யூட் அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. திடீர்னு அல்காவுக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வர பதறி போய் வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்து பார்க்குறான். ஆனால் அதுக்குள்ள அஜய் போன பஸ் கிளம்பிடுச்சுங்க. அஜயும் அவனோட ஃபைட்டர் டீமும் இந்த மிஷனுக்காக நேராக ஸ்ரீநகருக்கு போயிட்டு இறங்குறானுங்க. அப்படியே கட் பண்ணா பாகிஸ்தான்ல வில்லன் முஷரப் நவாஸ் ஷெரீப் முன்னாடி நின்று நாம எப்படி இந்தியாவுக்குள்ள ரகசியமா நுழைஞ்சோம், நம்ம பாகிஸ்தான் ஆர்மி எப்படி இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சாங்க அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்க இந்திய ஏர்பேஸ்ல அதிகாரி பட்னி எல்லா பைலட்ஸையும் கூப்பிட்டு பாகிஸ்தான் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்க மறுக்குது. அதனால இந்திய அரசு உத்தரவுப்படி நாம எல்லைக்கோட்டை தாண்டி போய் தாக்குதல் நடத்தக்கூடாது, எதுவா இருந்தாலும் நம்ம எல்லைக்குள்ளேயே இருந்து தான் அவங்கள போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷனை போடுறாரு. அப்படியே கட் பண்ணா பாகிஸ்தான்ல முஷரப்போட இந்த வில்லங்கமான பிளானை கேட்ட நவாஸ் ஷெரீப் செம கடுப்பாகி இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, நான் இதை ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி முஷரப்போட பிளானை போட்டு உடச்சி முற்றுப்புள்ளி வைக்கிறாருங்க. நவாப் ஷெரீப் உடனே எல்லைக்குள்ளே போன அத்தனை போலி தீவிரவாதிகளையும் திரும்ப கூப்பிடுங்கடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இந்தியா கூட அமைதியாக வாழணும் தான் விருப்பம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிட்டு மீட்டிங்கை விட்டு வெளியே போகிறார். ஆனால் முஷரப் இதை கேட்குற ஆளாங்க. நவாஸ் கூட இருக்கிற சில சுயநல அதிகாரிகள் அவர்கிட்ட போய், தலைவா ஒருவேளை முஷரப் இந்த ஆப்ரேஷனில் ஜெயிச்சிட்டாருன்னா உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க, உங்கள் பேரே இல்லாமல் போயிடும் அப்படின்னு ஆசையை காட்டி மூல செலவை பண்ணுறாங்க. இதை கேட்டதுமே நவாப் ஷெரீப்புக்கு மனசு மாறி முஷரப்புக்கு சப்போர்ட் பண்ண ஓகே சொல்லிடுறாரு. இங்கே இந்திய ஏர்பேஸில் நம்ம அஜயும் டோனியும் பைலட்ஸுக்கு பிளானை வளர்க்குறாங்க. எதிரிங்க எல்லாரும் உயரமான மலை உச்சி மேலே உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க, நாம் நேரடியாக போய் அட்டாக் பண்ண ஆபத்து, அதனால் நாம் அந்த மலை பள்ளத்தாக்குக்கு இடையே ரொம்ப தாழ்வாக பறந்து போய் தான் அவனுங்களை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை சொல்கிறாங்க. அடுத்ததான் மே 21, 1999, கார்கில் போரோட 18வது நாள். நம்ம டோனியும் அஜயும் உடனே தங்களோட ஃபைட்டர் ஜெட்டை தூக்கிட்டு கிளம்புறாங்க. பிளான் படி அந்த ஆபத்தான மலை பள்ளத்தாக்கு இடையே ரொம்ப தாழ்வாக பறந்து போகிறாங்க. அது சாதாரண விஷயமே இல்லைங்க. லைட்டாக மிஸ் ஆனாலும் மலை மேலே மோதி ஜெட்டு நொறுக்கிடும். ஆனால் நம்ம ஹீரோக்கள் எந்த மலையிலும் மோதாமல் அந்த குறுகலான பள்ளத்தாக்குகளை கடந்து அசால்ட்டாக மலை உச்சியை நோக்கி மேகங்களில் ஊடுருவி மேலே போகிறாங்க. மேலே ஜெட்டு பறக்கிற சத்தம் கேட்டதுமே அங்கே ஒளிஞ்சிருந்த தீவிரவாதிங்க உஷாராயிடுறாங்க. தங்களோட துப்பாக்கி பீரங்கி எல்லாத்தையும் வெள்ளை துணியால் மூடி பனியோட பனியாக மேட்ச் பண்ணிடுறாங்க.
அப்புறம் அவனுங்களுக்கு அங்கே இருக்கிற பதுங்கு குழிக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறானுங்க. மேலே பறந்துட்டு இருக்க நம்ம டோனியும் அஜயும் கீழே ஏதாச்சும் சந்தேகப்படுற மாதிரி மூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி சலிச்சு சலிச்சு தேடி பார்க்குறாங்க. ஆனால் கீழே எதுவுமே நகரலை. ஏரியாவே சுடுகாடு மாதிரி அமைதியாக இருக்கு. என்னடா இது ஒரே காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்ட நம்ம பசங்க இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக கீழே தாழ்வாக பறந்து போய் அசிஸ்டன்ட் போட்டோக்களை கிளிக் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. போட்டோக்களை எடுத்துட்டு பேஸுக்கு ரிட்டர்ன் ஆகுறானுங்க. இன்னொரு பக்கம் நவாப் ஷெரீப் மொத்தமாக மனசு மாதிரி முஷரப்ப நேரில் போய் பார்த்து என்ன மன்னிச்சிடுப்பா, நீ பிளான் பண்ண மாதிரி எல்லாத்தையும் பண்ணு அப்படின்னு ஃபுல் பெர்மிஷனே கொடுத்துறாரு. இங்கே ஏர்பேஸில் பசங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம கோச் அஜய்க்கு செம சர்ப்ரைஸ் கொடுத்து பர்த்டே பார்ட்டியை கொண்டாடுறாங்க. ஆனால் கொண்டாடுறதுக்கு நடுவில் அஜயும் டோனியும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்த ஃபுட்டேஜை ஆய்வு பண்ணி பார்க்கும்போது தான் அந்த ட்விஸ்ட்டும் வருதுங்க. பனிமலை படர்ந்த மலையில் ஏதோ ஒரு விசித்திரமான கோடு மாதிரி போயிட்டு இருக்குங்க. இதுக்கு முன்னாடி எடுத்த பழைய ஃபோட்டோக்களில் அந்த கோடை இல்லைங்க. அங்கே ஒரு வழி மாதிரி உருவாகி அடிக்கடி ஆளுங்க நடமாட்டம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த மேட்டர் உடனே பிரதமர் வாஜ்பாய் வரைக்கும் போகுது. ஆனால் அவரோ இப்போதானே நம்ம சமாதானம் பேசிட்டு வந்தோம், இதில் பாகிஸ்தான் கை இருக்காதுன்னு ரொம்ப நம்புறாருங்க. இன்னொரு பக்கம் டிராஸ் செக்டாரில் போர்க்களத்தில் நேரில் ஆர்வம் செஞ்சுட்டு இருக்காங்க இந்திய ராணுவத்தோட பட்னேப்பும் ஏர்ஃபோர்ஸ் ஹெட் தேஷ்முக்கும். 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது தாங்க ஒரு பெரிய சிக்கல் தெரிய வருது. பாகிஸ்தான் இந்த ஊடுருவலுக்கு நாங்கள் பொறுப்பில்லைன்னு சாதிக்குது. அதே நேரத்தில் இந்திய படைகளும் எக்காரணத்தை கொண்டும் எல்ஓசி எல்லையை தாண்டி போய் அட்டாக் பண்ண முடியாத நிலைமை. அப்படி நம்ம எல்லையை தாண்டி அட்டாக் பண்ணால் அது ரூல்ஸுக்கு எதிரான விஷயம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. இடையில ரியல் ஃபுட்டேஜில் நம்ம வாஜ்பாய் பேட்டி கொடுக்குறாருங்க. இந்த ரகலைக்கு பின்னாடி பாகிஸ்தான் கை தான் இருக்குது அப்படின்னு சொல்லி உடச்சி பேசுகிறார். இந்த நியூஸ் காட்டு தீயா பரவி பாகிஸ்தான் வரைக்கும் போகுது. பதறிப்போன பாகிஸ்தான் பிரதமர் நவாப் ஷெரீப் உடனே வாஜ்பாய்க்கு லைனுக்கு வந்து நீங்கள் தேவையில்லாமல் பழியை எங்கள் மேலே போடுறீங்க, அங்கே சண்டை போடுறது முஜாஹிதீன்கிற அவங்கள எங்களால் கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சாக்கு போக்கு சொல்கிறார். ஆனால் வாஜ்பாய்ஜி செம ஸ்ட்ரைட்டாக அங்கே இருக்கிறது உங்கள் ஆளுங்க தான், அட்டாக் பண்ணதும் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரே படா போட்டு முற்றுப்புள்ளி வைக்கிறார். நிஜம் தெரிஞ்ச நவாஸ் ஷெரீப்புக்கு அசிங்கமாக போய் ஆஃப் ஆயிடுறாருங்க. இப்போ மே 27, 1999 கார்கில் போர் ஆரம்பிச்சு 24 நாள் ஆச்சுங்க. அஜயும் டாலியும் ஃபோட்டோஸ் எடுக்க அவங்க ஏர்கிராஃப்டில் கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் டேஷும் நிஷாந்தும் பாம்ஸ் அண்ட் வெப்பன்ஸோட அட்டாக் பண்ண ரெடியாக இறங்குறாங்க. 2 ஃபைட்டர் ஜெட் நம்மளை நோக்கி வருதுன்னு அந்த தீவிரவாதிகளுக்கு தெரிய வருது. தீவிரவாதிங்க உடனே டார்கெட்டை லாக் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் ஜெட் வேகத்தில் பறக்கிறதுனால அவசரத்தில் டார்கெட் லாக் பண்ணாமலே மிசைலை தூக்கி எறிகிறானுங்க. நல்ல வேலையாக டேஷும் நிஷாந்தும் அந்த அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுறானுங்க. ஆனால் தப்பிக்கிற அவசரத்தில் நிஷாந்த் தன் பிளேனை ரொம்ப உசரத்துக்கு கொண்டு போக இன்ஜின் ஆஃப் ஆகி பிளேன் ஒரு இடத்துல போய் செமையாக கிராஸ் ஆகிடுதுங்க. அங்கே நிலைமை டேஞ்சர்னு புரிஞ்சுக்கிட்ட டேஷ் உடனே பேஸுக்கு ரிட்டர் ஆகிறாரு. ஆனால் இந்த மேட்டர் டாலிக்கும் அஜய்க்கும் தெரிய வர அஜய் டக்குன்னு நிஷாந்தோட பிளேனை தேடி போக கிளம்புறாரு. டாலியும் நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதம் பிடிக்கிறார். ஆனால் டாலி பிளேனில் ஃபியூல் கம்மியாக இருக்கிறதுனால அவரை போக விடலைங்க. இன்னொரு பக்கம் அங்கே நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. வெப்பன்ஸ் கூட இல்லாமல் தனியாக போகாத அப்படிங்கிற மாதிரி அஜயை எல்லாரும் தடுக்க பார்க்குறாங்க. ஆனால் நம்ம அஜய் யார் பேச்சையும் கேட்குறதா இல்லைங்க. நிஷாந்தை காப்பாற்ற கிளம்பி போகிறார். கொஞ்ச நேரத்தில் தீவிரவாதிங்க கண்ணில் அஜயோட பிளெயினும் மாட்டுது. இந்த முறை டார்கெட் மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி தீவிரவாதிங்க வெயிட் பண்ணுறாங்க. அங்கிட்டு அஜய் தேடி தேடி அலசி கடைசி நிஷாந்தோட பிளெயின் விழுந்த இடத்த கண்டுபிடிச்சி அந்த லொக்கேஷன் கோஆர்டினேட்ஸை உடனே டீமுக்கு அனுப்பி வைக்கிறார். ஆனால் அடுத்தது தன் வாழ்க்கையில் நடக்க போகிற சம்பவம் அவருக்கு கொஞ்சம் கூட தெரியலைங்க. திடீர்னு பின்னாடி இருந்து அந்த தீவிரவாதிங்க அஜயோட பிளெயின் மேலே மிசைல் ஏவுறானுங்க. அஜய் தன் ஜெட்டை இங்கேயும் அங்கேயும் திருப்பி எவ்வளோ தப்பிக்க பார்க்குறாரு. ஆனால் அந்த மிசைல் விடாமல் துரத்திட்டு வந்து கடைசியில் பிளெயின் மேலே செமையாக மோதி ஒரு பெரிய வெடிப்பும் நடக்குது. பிளெயின் உடனே ரேடார்ல இருந்து காணாமல் போகுது. ஆனால் நம்ம அஜய் எமர்ஜென்சி பேராஷூட்டை ஓப்பன் பண்ணி தப்பிச்சு பறந்து வராருங்க. இதோட இந்த 3வது எபிசோடு இங்கே முடியுது. அடுத்ததாக 4, 5, 6 இந்த 3 எபிசோடையும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.